தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்னா சேர முடியும் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஏன் சேரக்கூடாது? அரசியல் பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து சரிங்க. சுயலாபத்திற்காக விஜய்ங்கிற ஒரு சக்தியை ஒழிக்கணுங்கிறக்காக நீங்க 2 பேரும் சேர்றீங்கங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? விஜய்க்கு எதிராக வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன் ஆட்சியை அமைக்க முடியாது? அமைக்க கூடாது. ஸ்டாலின் வந்து நல்லவர் தான், உங்களுடைய பார்வையில அவரே சொல்லிட்டாரு அப்படின்றீங்க. அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதோட நிக்கல. அவங்க கட்சியில வேறவங்க இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல வேறவங்க இருக்கிறாங்க, அவருக்கு மருமகன் இருக்கிறார், மகன் இருக்கிறான், அவங்க எல்லாருமே இவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே சும்மா இருந்துருவாங்களா? விஜய் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா இப்ப வாங்கின அந்த நம்பர் வந்திருக்காரு அவங்களுக்கு. தாவேகா 108 சீட் எல்லாம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. 60-70 போய் நின்றுக்கும். ஒருவேளை இவங்க சேர்றாங்க அப்படின்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் 2029 தேர்தல், அந்த தேர்தலோடு சேர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்த தாவேகாவுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். இவங்களுடைய வளர்ச்சி சுருங்கி போறதாக இருக்கும். அப்போ எதிர்காலம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து தாவேகாவுக்கு ஃபேவரபிளான எதிர்காலமா போகுது. இந்த மாதிரி பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறது ஜனநாயகத்தினுடைய வெற்றியா தான் நான் பாக்குறேன். இப்படி பல சித்தாந்தங்களை உடையவர்கள் ஒன்றா சேரும் போது நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்க உள்ளேயே இருக்கும். அதனால ஓரளவுக்கு நேர்மையாக விரைவாக இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனுடைய ரிவர்ஸ் சைடு என்ன அப்படின்னா எவ்வளவு தூரம் அது நிலையாக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இந்த அரசியலில் எதிர்பாராததே எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றில இருந்து ஒரு முக்கியமான விவாதமா நடைபெற்று கொடுக்கிறது திமுக அதிமுக கூட்டணி. அந்த விஷயம் தான் வந்துட்டு பேசும் பொருளாயிட்டு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தனித்தனியா நேற்று வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் திமுக சார்பிலையும் நடந்துச்சு, அதிமுக சார்பிலையும் நடந்துச்சு. குறிப்பா வந்து சொல்லப்போனா அதிமுக சார்பில் எம்எல்ஏக்களை வந்து புதுச்சேரியில ஒரு நட்சத்திர விடுதியில வந்து தங்க வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அங்க பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. இந்த கூட்டணி, அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதே பேசப்பட்டு இருக்குது. இந்த விஷயம் வந்து நடக்குமா, நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா? நடக்குமா நடக்காதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா நடந்தா அது அது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடியதெல்லாம் கிடையாது. அரசியல்ல எப்படி வேணாலும் நடக்கலாம். எம்ஜிஆர் கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்திலேயே திமுகவும் அதிமுகவும் மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துச்சு. அதுல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு வச்சு அதன் அடிப்படையில ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்ற அப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது இல்லப்பா நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செய்து சுமூகமா பிரிஞ்சுக்கிட்டது மாதிரி. இந்த டிவோர்ஸ்ல எல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் மனம் ஒத்து சம்மதத்தோடு பிரிவாங்க இல்லையா? இந்த மாதிரி திமுக அதிமுக அவங்க 2 பேரும், அதாவது எம்ஜிஆரும் கருணாநிதியும் சம்மதத்தோடு அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு அப்புறம் எதிர்த்துருவ அரசியல், இருதுருவ அரசியல் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால திரும்பவும் அவங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து களம் ஆடுறது அப்படின்றது நம்ம ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாக பார்க்க தேவையில்லை. அது தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்னா சேர முடியும் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஏன் சேரக்கூடாது? ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். தாவேகாவும் காங்கிரஸும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரி அதிமுக, அதிமுகவுக்கு எதிரி திமுக அப்படிங்கிற முறையில தானே இது நாள் வரையுமே, நேற்று வரையுமே அரசியல் பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து சுயலாபத்திற்காக விஜய்ங்கிற ஒரு சக்தியை ஒழிக்கணுங்கிறக்காக நீங்க 2 பேரும் சேர்றீங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இல்ல நீங்க ரொம்ப வேகமா சொல்லிட்டு இல்ல, இங்க 2 இருதுருவ அரசியல் பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நாள் பண்ணாங்க அப்படின்னா அதேதான் கடைசி வரைக்கும் பண்ணணும்னு ஏன் நிர்பந்திக்கிறீங்க? அது ஒரு கேள்வி. அது யூ கேனாட் ஃபோர்ஸ் பீப்புள் டு இப்படித்தான் நீ பிஹேவ் பண்ணணும், இது வரைக்கும் நீ இப்படிதான் நடந்திருக்கிற, நீ ஒரு கொலைகாரனா இருந்திருக்கிற, ஒரு குற்றவாளியா இருந்திருக்கிற, நீ தொடர்ந்து குற்றவாளியா தான் இருக்கணும், நீ திருந்தக்கூடாது அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. அல்லது இவ்வளவு நாள் நீ நல்லவனா இருந்திருக்கிற, இனிமேல் நீ எந்த தப்புமே செய்யக்கூடாது அப்படின்னு எதையுமே நிர்பந்திக்க முடியாது, வற்புறுத்த முடியாது. அது இயல்பாக வரணும். அதனால இவங்க சேரக்கூடாது அப்படின்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கலாம். ஆனா அவங்க சேர்றதும் சேராமல் இருக்கிறதும் அவங்களுடைய ப்ரிரோகேட்டிவ். அடுத்து இது இவங்க 2 பேரும் எதிரா இருந்தாங்க. இப்ப எதிரிகள் சேரக்கூடாது அப்படின்னா
இந்த காங்கிரஸே எடுத்து ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க, தாவிகா கூட்டணியில இருக்காங்க, அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸ் யார் கூட சேர்ந்து களமாடினாங்க? இந்த தேர்தல் பிரச்சாரத்துல யாரை எதிர்த்து போட்டியிட்டாங்க? தாவிகாவை எதிர்த்து தானே நின்னாங்க. அத்தனை தொகுதியில தாவிகாவை எதிர்த்து நின்றுக்கிறாங்க இல்லையா? அப்போ தாவிகாவை எதிர்த்து போட்டிக்கிட்டவங்க இப்ப என்ன தார்மீக அடிப்படையில அவங்க கூட போய் சேர்றாங்க? அரசியல் லாபத்திற்காக போய் அது எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க? இப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எல்லா கட்சியினரும் இது மாதிரி பண்றது தப்புங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொதுவாக அரசியல் ரீதியாக இந்த மாதிரி மாற்றங்கள் வரதுங்கிறது மக்களுடைய மனப்பான்மையிலிருந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அப்ப இந்த மாதிரி நீங்க தாவிகாவுக்கு சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஆனா சேர்த்துதான் சொல்றேன். இது மாதிரி திமுகவுல நின்னு திமுக கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெற்றவங்கள தாவிகா இழுக்கிறதும் தப்புதான். அவங்களோட சுயலாபத்திற்காக இவங்க 2 பேரும் இத்தனை ஆண்டுகள் எதிர்த்து பயணித்துட்டு ஒரு இப்ப ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறக்கா இவங்க சேர்றதும் தப்பு தாங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல இதுல எந்த புள்ளியில நீங்க தப்பு ரைட்டு அப்படின்றத நீங்க கொண்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல்ல மக்களுடைய தீர்ப்பு நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கிற முடியும், அதை விளங்கிக்க முடியும். இப்போ இந்த தேர்தலை எடுத்துக்கீங்களேன், இதுல தாவிகாவுக்கு 35% ஓட்டு போட்டிருக்கிறாங்க மக்கள். அந்த 35% ஓட்டு தான் 108 சீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. 108 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க 35% தமிழக வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க. இப்ப 100ல 35 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 65 இருக்கு. இப்ப இந்த 65 பேரும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய்க்கும். அப்ப கேள்வி எப்படி திருப்பி கேட்போம்? அப்ப விஜய்க்கு 35% போட்டிருக்கிறாங்க. 100ல 35 பேரு தாவிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 65 பேரு தாவிகா வேண்டாம் அப்படின்ட்டு அதை ஒதுக்கிட்டு அதை எதிர்த்து மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 100ல 65 பேரு, அதாவது குறைஞ்சபட்சமா 3ல 2 பங்கு, அதாவது 3 பேர்ல 2 பேரு விஜய் வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்கான். 3ல ஒருத்தர் தான் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அப்படி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஏகோபித்த ஆதரவோட மாபெரும் வெற்றி எப்படி நீங்க சொல்லுவீங்க? மாபெரும் வெற்றியா? ஒவ்வொரு தேர்தலுமே இதுதானே நடக்குது, எல்லா தேர்தலுமே இதுதான் நடக்குது. இப்ப விஜய்க்கு மட்டும் அதை நம்ம சுட்டி காமிக்க முடியாதுல்ல. எல்லா தேர்தலையும் நடக்கிற அதான் சொல்ல வர்றோம். இது இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய ஒரு லிமிடேஷன் இது. அதாவது இப்படிதான் இந்த மாதிரியான சிஸ்டம், எலக்ட்ரல் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ அந்த சட்டத்தின்படி, நடைமுறையில் இருக்கிறபடி இப்படிதான் இருக்கும். அதாவது 35% ஓட்டு வாங்கினாலே போதும், நீங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு மெஜாரிட்டி சீட்ஸை வாங்கிட முடியும். இந்த 35%ல ஆக்சுவலா இவர் 118 கிராஸ் கூட பண்ணியிருந்திருக்க முடியும் தான், தாராளமா பண்ணியிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி நடந்துக்குது. 35% விட கம்மி அந்த மும்முனை போட்டியில இதை விட கம்மியா வாங்க எம்ஜிஆர் எல்லாமே கூட ஆட்சி அமைச்சிருக்கிறார். அதனால இதுதான் இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. அந்த சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு. அது அதனுடைய எல்லை அவ்வளவுதான். அதுக்குதான் பல நாடுகள்ல எப்படி இருக்குதுன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கு. ஒரு கட்சி எவ்வளவு பெர்சென்ட் வாங்குறாங்களோ, அதாவது ஆதரவு அவங்களுக்கு இருக்கோ, அதற்கு இணையாக சட்டமன்றத்துல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடியாக ஈக்குவலா கரஸ்பாண்டிங்கா ஒரு எண்ணிக்கையில அவங்களுக்கு பிரதிநிதிகள் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்ப இந்த சீமான் எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சி, அவங்க இந்த தேர்தலில் ஒரு 4% தான் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த 4%க்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னா 100க்கு 4, அப்ப 234க்கு எத்தனை வருது? எவ்வளவு வரும்? 4 4 8, அதுக்கு ஒரு 1 கூட போட்டுக்கீங்களேன், 1 1.5 வரும். ஒண்ணுனே வச்சுக்கணும். குறைஞ்சது 9 எம்எல்ஏஸ் இருக்கணும் சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா.
இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க பெற்ற வாக்குகளுக்கு ஏற்ப பிரதிநிதிகள் அங்க இருப்பாங்க. அப்படிங்கும் போது அது அந்த சபை எப்படி இருக்கும் பாருங்களேன். இதைத்தான் நான் தொடர்ந்து நம்முடைய காணொலிகள்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதைத்தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த நம்ம அதாவது இந்த சிஸ்டத்தை நம்ம முன் வச்சுக்கிட்டே வர்றோம். இந்த அல்லது கம்பைன் பண்ணணும். சில நாடுகள்ல எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் அந்த எலக்ட்ரல் சிஸ்டம், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சிஸ்டத்தையும் இந்த நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு இதை இவால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரிதான் நம்முடைய நாட்டுக்கு ஏற்றது மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு தேர்தல் முறையை இவால்வ் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துல நம்ம நாடு இன்னைக்கு இருக்கு. அதை சீரியஸா எடுத்து அதை செய்யணும். அரசியல்வாதிகளும் சரி, மற்ற சிந்தனையாளர்களும் சரி, இந்த அரசியல் இந்த மாதிரி மக்கள் இதுல ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்ப விஜயினுடைய இதுல தமிழ்நாட்டுல இது அப்பட்டமா தெரிய வருது. இந்த ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் தேவை, அதனுடைய தேவை என்னன்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த 65 விழுக்காடு விஜய்க்கு எதிராக போட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப அந்த 65 பேரும் விஜய்க்கு எதிரான புள்ளியில ஏன் ஒண்ணு சேர முடியாது? ஏன்னா தேர்தல் வரும்போது விஜய்க்கு ஆதரவான ஓட்டுக்கிட்டீங்க. அப்ப விஜய்க்கு ஆதரவா போட்டது இவ்வளவுதான், விஜய்க்கு எதிராக இவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. அப்ப விஜய்க்கு எதிராக வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன் ஆட்சியை அமைக்க முடியாது, அமைக்க கூடாது? அதுல தப்பா நீங்க எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் களத்துல நீங்க அந்த மாதிரி கேட்கலையே. தேர்தல அவங்களை திட்டி நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிறீங்க, இவங்களை திட்டி ஓட்டு வாங்கிக்கிறீங்க. இப்ப மக்கள் முடிவுக்கு எதிரா நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கிறது அது எப்படி ஒரு நாள் மக்களுக்கான ஆட்சியா இருக்கும்? அதான் திரும்ப அந்த லாஜிக் தான் ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம அதே பாயிண்ட் தான் இப்ப சொல்றோம். அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா தாவிகாவுமே இப்ப கேட்க முடியாது. இப்ப ஆட்சி கலைச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். அதாவது இப்போ சட்டமன்றத்தை கலைச்சு விட்டுட்டு மறு தேர்தல் நடத்தினாதான் சரியா இருக்கும். ஏன்னா தாவிகா எல்லாரையும் எடுத்து போட்டிட்டாங்க. 234 தொகுதிகளையும் அவங்க யாரை எடுத்து போட்டிட்டாங்க? திமுக, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்க முடியும்? அவங்களுடைய சப்போர்ட்டை எப்படி கேட்க முடியும்? அதுல நீங்க சொல்ற அந்த லாஜிக் அங்க அடிபட்டு போயிருது. அரசியல் அந்தந்த கட்சிகளினுடைய அரசியலுக்கு, நீண்ட கால அரசியலுக்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கலாம். மற்றபடி திரும்ப அந்த பழைய லாஜிக்கவே கொண்டு வந்து இப்படி மக்களுக்கு தெரியுமா, அந்த அந்த எல்லாம் வேலைக்கு ஆட்டாது. கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப இந்த மாதிரி பண்றது இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்ற அந்த கேள்வி கேட்கலாம். அப்படி நிலைக்குமா? திமுக தலைவர் ஸ்டாலின் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த இடையூறாவும் இருக்க மாட்டோம். 6 மாதங்கள் அவர் ஆட்சி நடக்கட்டும், அதற்கு பிறகு அவருக்கு ஆட்சியை பத்தி அதுக்கப்புறம் நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிருக்காரு. எங்களுடைய திட்டங்களை தொடருங்க, அதுல எந்த தடையா இருந்திருக்காங்க. 2 அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குறதையும் காலை உணவு திட்டத்தையும் தொடர்ந்து வழங்குங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்டா அவருக்கு விஜய்க்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. சரிங்க, நீங்க இவ்வளவு அரசியல் ரீதியா இந்த சேனல் எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு நைவா, ரொம்ப வெள்ளந்தியா இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் அவங்க என்னதான் பெரிய தலைவர்களா இருந்தாலும் அவங்க பொது வெளியில பேசுறதுதான் கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்றாங்களாமா? வெளியில என்ன ஒண்ணு பேசுறது ஒண்ணு இருக்கு, பின்னாடி திரை மறைவுல நடக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப ஸ்டாலின் நல்லவர் தான் உங்களுடைய பார்வையில, அவரே சொல்லிட்டாரு அப்படின்றீங்க. அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதோட நிக்கல. அவங்க கட்சியில வேறவங்க இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல வேறவங்க இருக்கிறாங்க, அவருக்கு மருமையா இருக்கிறார், மகன் இருக்கிறான். அவங்க எல்லாருமே இவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே சும்மா இருந்துருவாங்களா? அவருடைய பையன் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தவர். அவருக்கும் விஜய்க்கும் இடையில ஈகோ கிளாஸே இருக்கு. நிறைய ஒரு தேதி எப்படின்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இருக்குது. ஏற்கனவே ஊடகங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே இந்த விஜயோட இருந்த மோதல் தான் காரணம், ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் அங்க இருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது காரணமே உதயநிதி சூத்திரதாரியா இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளுமே வந்துட்டு இருக்குது. இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு உதயநிதி கூட பின்னாடி இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கலாம்.
ஆமா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்புறம் என்னத்துக்காக ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின், அதாவது நான் கேட்க வந்ததுன்னா, ஸ்டாலின் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு பின்னாடியும் வேலை பாக்குறாரு. கூட்டணி கட்சியில அழைச்சு போகாதீங்கிறதையும் தடுக்கிறதே வந்துட்டு விஜய் கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறதான மறைமுகமா சொல்லுது. அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அதான். நடத்தி போகாதீங்கன்னு சொல்றாரு. அதுவே வந்துட்டு தாவேக்கு ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறதுக்கான முயற்சியா தான் நம்ம எடுத்துக்கிறது மாதிரி இருக்குது. இல்ல, தாவேக்கு ஆட்சி அமைக்க கூடாதுன்ற முயற்சி இல்லை. இவரு கூட்டணி, நீங்க முன்னாடி சொன்ன அந்த லாஜிக் வாங்க. இவங்க எல்லாரும் ஒரே கொள்கை கூட்டணியாக இருந்து தேர்தல்ல களம் கண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு உறவு இருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சு கள சூழல் மாறிடுச்சு. அவங்க ஜெயிக்கல, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நம்பர் இல்ல. அப்படிங்கும்போது அவங்க ஒண்ணா சேர்ந்து பேசுறதுன்றத இன்னொரு கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதுன்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. விஜய் ஆட்சி அமைக்கிறத தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஆப்வியஸா என்ன ஆயிருந்தா, நீங்க இப்படி பேசும்போது இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுது, விஜய்க்கு தேவைப்படுது. அப்படி இவங்க ஆதரவு கொடுக்காம போயிடுறாங்க. இது வரைக்கும் வெளிப்படையா சொல்லல. இந்த காங்கிரஸ் தவிர அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே திமுக அணியிலேயே இல்ல. சொல்ல போனா அவங்க எல்லாமே ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் அவங்கள எல்லாம் பொறுத்த மட்டும் ஜெயிக்கலன்னா திமுகவுக்கு சேர்க்கலன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு கூட இருக்கலாம். காங்கிரஸுக்கு அப்பயே கழட்டி விட்டு இருந்திருக்கலாம். ஆமா, இப்ப அதே மாதிரி தான் காங்கிரஸ் கழட்டி விட்டுட்டு ஒரு விதத்துல காங்கிரஸ் திமுக அணியில இருந்து விஜய்க்கு நல்லதா போயிடுச்சு. நம்முடைய கணிப்புப்படி, நம்முடைய கள நிலவரத்தை நம்ம ஆய்வு செய்தபடி விஜய் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா இப்ப வாங்கின அந்த நம்பர் வந்திருக்காரு அவங்களுக்கு. தாவேகா 108 சீட் எல்லாம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. 60-70 போய் நின்றுக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு லயபிலிட்டி. அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏற்கனவே சொன்னாங்க 60-65 சீட்டு அப்படின்னு எல்லாம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நெகோசியேஷன் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஊடகங்கள்ல பேச்சு இருந்துச்சு இல்லையா? ஒருவேளை அந்தபடி தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா தாவேகா தன்னுடைய பலத்தை குறைத்து மக்கள்கிட்ட காட்டியிருக்கும். எதுக்குமே பலமே இல்லாத காங்கிரஸ் அதனுடைய பலத்தை ஊதி பெருக்கி மக்கள்கிட்ட காட்டியிருக்கும். ரெண்டுமே புஸ்வானமா போயிருக்கும். சினர்ஜி ஆயிருக்காது. ஏன்னா பெர்செப்ஷன்லயே ப்ராப்ளம் இருக்கு. அதாவது கள நிலவரத்தை ரீட் பண்றதுல, அதை கரெக்டா கணிக்கிறதுல ரெண்டுமே மிஸ் அவுட் பண்ணிடுது. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சினர்ஜி இருக்காது. அது மியூச்சுவலா அஃபெக்ட் தான் பண்ணியிருக்கும். அந்த ப்ராஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். காங்கிரஸ் இதே அளவுக்கு தான் தொகுதிகளில் ஜெயிச்சிருந்திருக்கும். தாவேகா இப்ப வாங்கின நம்பரை விட கணிசமா 20-30க்கு மேல கம்மியா தான் வாங்கியிருக்கோம். இப்ப 40 கூட கம்மியா போயிடும். நம்ம தான் 50-60 சீட்டு 70 சீட்டுக்குள்ள நின்றுக்கும். அப்போ தனிப்பெரும் கட்சியா திமுகவோ அதிமுகவோ வந்திருக்கும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணியாக ஆட்சி அமைக்கும் போது அந்த கட்சிகளுக்கான எதிர்காலம்ங்கிறது எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ முதல் 2 பேருக்கு எழுப்பினேன். இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நிலைக்குமா நீடிக்குமா அப்படின்னா அதுல உத்தரவாதம் கிடையாது. ஒருவேளை இவங்க சேர்றாங்க அப்படின்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் 2029 தேர்தல், அந்த தேர்தலோடு சேர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்துடும். அப்படித்தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அது 1 டேர்ம் 2 டேர்ம் 6 மாசமா, ஒரு 6 மாசம்னா இல்ல 2-6 மாசமா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஆனா தேர்தலோட 2029 தேர்தலோட தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வர்றதுக்கான சூழல் தான் இருக்கும். அது அப்படிதான் இருக்கு. 2வது கேள்வி, இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் இதுவரைக்கும் நீங்க சொன்னது மாதிரி எதிராளிகளாக இருந்து இங்க 50 இது 50 அப்படி ஹீரோ வில்லன், வில்லன் ஹீரோ அந்த மாதிரி இருந்து அரசியல் செய்துக்கிட்டு வந்தவங்க பல வருடங்களாக இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒன்னா ஆகும்போது சுருங்கிருந்தாங்க. 2 பேருமே அவங்களுடைய பலத்தை, வீச்ச, ஆற்றலை, அவங்களுடைய எதிர்காலத்தை சுருக்கிடுறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து யார் எதிர்ப்பாங்க? விஜயத்தானே எதிர்ப்பாங்க. தாவேகாவை எதிர்ப்பாங்க. தாவேகா தான் போட்டியாக களத்துல இருக்கும். அப்போ விஜய் ஏற்கனவே முதன்மை சக்தியாக இருக்கிறார்.
அதாவது மத்த 2 கட்சிகளை விட அதிகமான மக்களுடைய சப்போர்ட்டையும் அதிகமான இடங்களையும் பெற்ற கட்சி அதுதான் இல்லையா? அப்போ முதன்மையாக இருக்கிறாரு. மற்றவங்களை விட 2 பேரை விட பெரிய கட்சியாக இருக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை எதிர்க்கும் போது அப்போ அவருடைய வலிமை அதிகமாகுமா? இப்போ 2 எதிரி ஆயிடுறாங்க. இங்க 50 இங்க 50 ஆகுது. இந்த 50 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திமுக அதிமுக 2 அணிகளும் சேர்ந்து இங்க ஒரு 50 வருது. இங்க வில்லன் வர்றாரு. அங்க வந்து தாவேகா சிங்கிளா அல்லது அவங்களுடைய அந்த சின்ன அணி கூட்டணி அது வந்து ஹீரோவா இருக்கு, அல்லது இது வில்லனா இருக்கு, இது ஹீரோவா இருக்கு. அப்ப இந்த ஹீரோ வில்லன் அந்த போட்டியில பார்த்தோம்னா இங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பலத்தை சுருக்கிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் தனிநபரா இருந்து இந்த இந்த 2 பேரை ஈடுகொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் அதிகமாகுது, விரிவடையுது. அப்படிதான். அப்போ இங்க வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கும். தாவேகாவுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். இவங்களுடைய வளர்ச்சி சுருங்கி போறதாக இருக்கும். அப்போ எதிர்காலம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து தாவேகாவுக்கு ஃபேவரபிளான எதிர்காலமா போயிடும். ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்குது, கூட்டணி ஆட்சி நம்ம ஏற்கனவே வந்து தாவேகா தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்போ எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பேசியிருக்கோம். இப்போ இவங்க திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த தமிழகத்திற்கான அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்? ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மாதிரி பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறது ஜனநாயகத்தினுடைய வெற்றியா தான் நான் பாக்குறேன். மக்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். அதாவது தீர்ப்பு அப்படின்ற பட்சத்துல அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த கருத்துக்கு சொல்றவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது வந்து சரியான தீர்ப்பு இல்ல, பிளவுபட்ட தீர்ப்பா இருக்கு, ஒருங்கிணைந்த தீர்ப்பா இல்ல, யாரும் பலமா மக்கள் தீர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி இல்லை. இந்த தீர்ப்பு வந்து மிக சரியான தீர்ப்பா இருக்கும். கூட்டணி ஆட்சி அப்படின்றது உண்மையான மக்களாட்சியை நோக்கி நம்முடைய சிஸ்டம், இந்த ஆட்சி முறை நிர்வாகம் நகர்வதனுடைய ஒரு ஒரு முக்கியமான அடையாளம் அது. வெறும் அடையாளம் மட்டும் இல்ல, அது வந்து ஒரு செயலாக்கம், மக்களாட்சியினுடைய செயலாக்கம் அது. ஏன்னா இங்க பல கட்சிகள் இருக்கும்போது சாதாரண சொல்லும் போதுப்பா லஞ்சம் ஊழல் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த கட்சி தலைவிக்கு. அடுத்து எல்லாரையும் 4 பேர் அனுசரிச்சு போகணும். அப்படிங்கும் போது ஏற்கனவே ஒரு குடும்பம் 2 குடும்பம் மட்டும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா அந்த கொள்ளையடிக்கிறது ஓரளவுக்கு பரவலாக்கப்படும். கொள்ளை அடிச்சாங்கன்னா அது ஒரு பரவலாக்கப்படுது. அப்போ என்ன ஆகும்னா ஓரளவிற்கு அப்போ இதுல அஸ்பைரிங் இருக்கிறவங்க, அரசியல்ல வரணும்ட்டு அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நம்மளுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அந்த அந்த நம்பிக்கை துளிர் விடும். ஓகே, அதாவது நெகட்டிவா சொல்றதுன்னா. பாசிட்டிவா சொல்றதுன்னா இப்படி பல சித்தாந்தங்களை உடையவர்கள் ஒன்றா சேரும் போது நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்க உள்ளேயே இருக்கும். அதனால ஓரளவுக்கு நேர்மையாக நிறைவாக இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அது அது வந்து இந்த சிஸ்டத்தினுடைய சாதகமான அம்சம். அது ரொம்ப முக்கியமான அம்சமா நான் பாக்குறேன். அதனுடைய ரிவர்ஸ் சைடு என்ன அப்படின்னா எவ்வளவு தூரம் அது நிலையாக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு.